வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நெருக்கத்தின் மத்தியிலே நான் கர்த்தருடைய பிரகாரங்களிலே கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே, நெருக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பலவிதமான நெருக்கங்கள் உலகத்திலே காணப்படலாம். ஆனால் எந்த ஒரு நெருக்கமாய் இருந்தாலும் we must go to the holy sanctuary. நான் பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே, பரிசுத்த சபைக்குள்ளே குடும்பமாக கடந்து வர வேண்டும், ஒருமனதாக கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நெருக்கத்தின் மத்தியிலே யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிமார்களும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள் வருகின்ற பொழுது அவன் கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே போய் நிற்க வேண்டும். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட சேர்ந்த அனைவரும் என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். ஆலயத்தில் நிற்க வேண்டும். ஒருவேளை இந்த யோசபாத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவனை சுற்றி எதிரிகள் காணப்பட்டார்கள், நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் போர் திட்டங்களை வகுக்கவில்லை, அதை குறித்து பேசவில்லை. செப்பத்திலே சபையில் ஒன்று கூடி வந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். தேவனையே சார்ந்து, தேவனையே நம்பி கர்த்தருடைய சபையிலே வந்து காத்து நின்றார்கள். இரண்டாவதாக, யூதா குடும்பம் முழுவதும் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். இந்த யூதா குடும்பம் முழுவதுமாக விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஒருவேளை நெருக்கங்கள் வருகின்ற பொழுது அதை குறித்து பேசாமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட தெரியப்படுத்தின அனுபவத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, அவர்கள் ஒரு மனதோடு கூட, உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சபையிலே யூதா குடும்பத்தார் அனைவரும் வந்து நின்றபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சபையிலே வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம். ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலே நீ ஆலயத்திலே வந்து கர்த்தரை நோக்கி பார். நீ மிகுந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார். அப்பொழுது தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை நிரப்புவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். இந்த திருச்சபையும் கூட ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஊக்கமாய் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவராக, அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறவராக, அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக முடியாது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வாருங்கள். ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே விசுவாசித்து நோக்கி பாருங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை
எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.